வேணாம் மாசி, வேணாம். மாசியா? சொன்ன கேளு. வேணாம் மாசி. என் முன்னாடியே என் பேரை சொல்லி கூப்பிட்ட முதல் நீதாண்டா. வேணாம். கடைசியாலும் நீதாண்டா. வேணாம் வேணாம், சொன்ன கேளு. வேணாம். இப்படித்தான் தம்பி அந்த பையனை கொலை பண்ணனே. இப்ப சொல்லு தம்பி, அவனை நான் முட்டாள்னு சொன்னது கரெக்டானே? இருந்தாலும் கூட நீங்க ரேகா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெட்டர். என் நேரமும் அவ உங்களை நெருங்கிடுவா. வரட்டும் தம்பி, நெருங்கி வரட்டும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க தம்பி, அவ என் கையில விளங்க மாட்டுறதுக்கு முன்னாடி நான் தான் தீனாவை கொலை பண்ணேன்னு ஒருத்தன் இல்ல 3 பேர் கோர்ட்டு கூண்ல ஏறி நிப்பாங்க. நான் உங்களை எச்சரிக்கை பண்ணலான்னு வந்தாக்கா நீங்க எவ்வளவு முன்ஜாகிரதையா இருக்கீங்கன்னு நீங்க சொல்லியே காட்டுறீங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னா இந்த பொழப்பு நடத்த முடியுமா தம்பி? நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ரேகா விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் பெட்டர். வர ரேகா எதுக்காக தெக்கையும் வடக்கையுமா நடந்துட்டு இருக்க? சித்ரா சொல்லித்தான் தெரியும். நேத்துலேருந்து சாப்பிடலையாமா? என்னாச்சு உனக்கு? அது நாளைக்கு அம்மாவை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்களா? அடக்கே ரகமே, அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? அம்மா விஷயத்துல அக்காவே எதுவும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினேன், நீங்களாவது ஏதாவது பண்ணீங்களா? யார் சொன்னா நான் எதுவும் பண்ணலன்னு? நான் யாரை பார்க்கணுமோ என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்பயே அம்மாவை இன்னும் ரிலீஸ் பண்ணல? பவித்ரா, இது வீட்டு கதவு இல்ல உடனே வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு. இது ஜெயில், கோர்ட்டு, சட்டம், நீதிபதி, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்போ நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறாருல ஜட்ஜ், அவருக்கு உடனே போன் போட்டு அம்மாவை உடனே ரிலீஸ் பண்ண சொல்லிடுங்க. நல்ல வேலை, என்ன ஜட்ஜா உட்காந்து நீங்களே தீர்ப்பு எழுதுன்னு சொல்லாம இருந்தியே. கௌசிக் தம்பி கிட்ட இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணாத, பட்டும் படாம விட்டுருன்னு சொல்லியிருக்கேன். அம்மா வெளியில வந்துருவாங்க. வா வந்து சாப்பிடு. இல்லங்க, நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. நாளை காலையில தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னு மட்டும் பார், சரியா? வா வா. போலீஸ் அதிகாரி கௌசிக்கை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பார்வதி அம்மாள் மனநலம் குன்றியவர் என்ற காரணத்தாலும் தனக்கும் அவர்களுக்கும் எந்தவித முன்விரோதமும் இல்லை என்று இந்த நீதிமன்றம் பார்வதி அம்மாளை விடுதலை செய்து உத்தரவிடுகிறது. அதே சமயம் மனநோயாளியான அவரை அரசு மனநலக் காப்பகத்தில் சேர்த்து தகுந்த சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிடுகிறது.
நீங்க போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே மேம். அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதே உங்களை இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்சு உங்களை எப்படிமா இங்க விட்டுட்டு போவேன்? அம்மா, இது ஜெயிலை விட ரொம்ப கொடுமையான இடமா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத கொடுமைகளை. நான் பைத்தியம்தான். அந்த கௌஷிக்கு நான் என் கையால கொல்ற வரைக்கும் நான் பைத்தியம்தான். அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிடுவேன். ஜெயிலுக்கு போயிடுவேன். ரேகா, உன் வாழ்க்கையில இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒருவேளை இதை தெரிஞ்சுக்கதான் அந்த ஆண்டவன் என்ன தெளிய வச்சான்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். பேஷண்ட் கூட்டிட்டு போங்க. நர்ஸ், எஸ் சார். அவங்கள கூட்டு போங்க. வாங்கம்மா, வாங்க உள்ள போலாம். வாங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? நியாயமா இங்க இருக்க வேண்டியது அம்மா இல்ல, நீங்க தான். இந்த மாதிரி இடத்துல அவங்க இருக்க கூடாதுன்னு தானே அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். நேர்மையா இருங்க, அதுக்காக அநியாயத்துக்கு நேர்மையா இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு மெடல் கொடுப்பாங்க, வாங்கி குத்திக்கோங்க. உங்களை விட என் புருஷன் எவ்வளவோ மேல். என்னடா இது, அன்னைக்கு வந்தப்ப கண்டுக்காம போயிட்டாங்க, இன்னைக்கு வந்து நம்மளை மட்டும் ஸ்பெஷலா விசாரிக்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு, நீங்க 3 பேருமா சேர்ந்து தீனாவை கொலை செஞ்சிருக்கணும். இல்ல வேற யாரோ தீனாவை கொலை பண்ணிருக்கணும். அதை நீங்க 3 பேரும் பார்த்துருக்கணும். இல்லாட்ட ஏன் என்னோட ஜீப்பை பார்த்த உடனே ஓடி போய் குடிசைல ஒளிஞ்சுக்கிட்டீங்க? அன்னைக்கே சொன்னல மேடம், டியூட்டி முடிச்சுட்டு சாப்பிட போயிருந்தேன். ஏய் இவர், நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்குன்னு நான் இங்க வரல. உங்களோட முதலாளி 13ஆம் தேதி போன மாசம் இங்க வந்தாருங்கிறது லெட்ஜர்ல தெளிவா எழுதியிருக்கு. எனக்கு என்ன தெரியணும்னா, முதலாளி மட்டும் வந்தாரா, தீனா மட்டும் வந்தானா, இல்ல 2 பேரும் சேர்ந்து வந்தாங்களா? முதலாளி மட்டும் மேடம். உன்னை பொறுத்த வரைக்கும் முதலாளி மட்டும்தான் வந்தாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் தீனா மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. மாசி வந்தா எங்க இருப்பாரு? வருவாரு, குவாரிக்குள்ளேயும் இருப்பாரு, ஆஃபீஸ்லேயும் இருப்பாரு. எங்கே போகிறாருன்னு தெரியாது மேடம். எப்பவுமே தீனா கூட வருவானா? தெரியல மேடம். என்னைக்காவது தீனாவுக்கும் மாசிக்கும் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது வாக்குவாதம் நடந்துச்சா? பார்த்ததில்லை மேடம். எப்போ திரும்பி போனாங்க? நான் கவனிக்கல மேடம். சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு எப்போ வரணும்னு சொல்கிறேன். 3 பேரும் மரியாதையாக வந்து நில்லுங்க. வந்தே ஆகணும், புரியுதா? என்ன
போங்க. அம்மா, அந்த பசங்க யாரு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க? அவங்க காலேஜ் பசங்கம்மா, 2 மாசமா வந்து இங்க தங்கி இருக்காங்க. அப்பப்போ ஒரு பையன் வந்து படம் பிடிப்பான். அதோ அங்கதான் தங்கி இருக்காங்க. அப்படியா? சரி. பக்கத்து கல்குவாரிக்கு போகணும். வணக்கம் மேடம். வணக்கம். நான் ஏசிபி ரேகா. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும். உட்காருங்க மேடம். உட்காருங்க மேடம். தேங்க்யூ. நீங்க என்எஸ்எஸ் கேம்ப்காக வந்திருக்கீங்களா? ஆமா மேடம், காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். கல்குவாரி அசைன்மெண்ட்டுக்காக என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸை அழைச்சிட்டு வந்திருக்கோம். என் பேரு சாவித்ரி. உங்க பேரு? என் பேரு சிவலிங்கம். ஓகே. இங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? ஒரு 2 months இங்க ஸ்டே பண்ணியிருக்கோம் மேடம். இல்ல, எனக்கு சொன்னாங்க அந்த கல்குவாரிய ஒரு பையன் தினம் வீடியோ எடுப்பான் அப்படின்னு. அப்படிலாம் டெய்லி போக மாட்டான் மேடம், வாரத்துல 2 நாள் போவான். பை எனி சான்ஸ் அது போன மாசம் 13ஆம் தேதி அந்த பையன் வீடியோ எடுத்திருப்பானா? இல்ல, உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, யாரு எப்ப போறாங்க அதெல்லாம். சோ அதை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, லெட்ஜர் எடுங்க சார். சாரி மேடம், அன்னைக்கு யாருமே போகல. ஆயுஷோ? ஷியோர். இல்ல, நான் ஒரு மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டேப் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா அன்னைக்கு யாருமே போகல. அப்படியா? சரி, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். இட்ஸ் ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை பற்றின நியூஸ் ஆர்டிக்கல்லாம் படித்து என்னோட சிஸ்டர் உங்களை மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவேன்னு சொல்கிறா மேடம். அப்படியா? தேங்க்யூ. ப்ளீஸ் கிவ் மை ரிகார்ட்ஸ். தேங்க்யூ மேடம். பவித்ரா, 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 சரசு, சரசு, பவித்ரா எங்க? நானும் ரொம்ப நேரமாவே பார்க்கலாமா. காலையில தான் பூஜை எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா எங்க? கோவிலுக்கு போயிருக்காங்கம்மா. பவி, பவி,
உடைத்து